சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு சிக்கன் ஸ்டார்டர். இது வந்துட்டு மெஜஸ்டிக் சிக்கன். இந்த சிக்கன் வந்து நீங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிட்ருப்பீங்க, ஆனா இது ஈஸியா நம்ம வீட்டிலே செய்யலாம். இது வந்து ஒரு ஸ்டார்டரா நீங்க சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷா கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், புலாவ் அது கூட வச்சு சாப்பிடுவோம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க இந்த சிக்கன் மெஜஸ்டிக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற மெஜஸ்டிக் சிக்கனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரிப்ஸாக சிக்கன் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரிப்ஸாக. இது ஃபுல்லும் பிரெஸ்ட் பீஸ். இது லாங் ஸ்ட்ரிப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன் நான். இது வந்துட்டு மோர், கொஞ்சம் தண்ணியான மோர் இங்கே கலந்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நிறைய உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உரைக்கிற அளவுக்கு உப்பு இதில் சேர்த்திக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மோரில் இந்த சிக்கனை நம்ம போட்டுற போகிறோம். இதை நம்ம மித்த ப்ரிப்பரேஷன்லாம் முடிக்க வரைக்கும் இது ஊறட்டும். இது மினிமம் ஒரு ½ அன் ஹவர், அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் இது ஊற வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது ஊறட்டும் அப்படியே. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரைனஸ் இருக்காது சிக்கனில். நல்லா மாய்ஸ்டாக இருக்கும் இப்படி பண்ணுறதுனால. இப்போ இது இப்படியே ஊறட்டும். நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். 1 மணி நேரம் கழித்து இதை எடுத்து நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷன் செய்யலாம். சிக்கன் வந்துட்டு ஒரு 1 மணி நேரமாக இந்த மோரில் ஊறி இருக்குது. நம்ம உப்பு அதிகமாக போட்டு வச்சேன், இந்த மோரில் ஊறி இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம சிக்கனை வந்துட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மோர் இருக்கக்கூடாது, நம்மள ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். வாஷ் பண்ண தேவையில்லை, நல்லா இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுருங்க. இந்த மோரை நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேஷனுக்கு எதுவும் இல்லை, வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் தான் போட போகிறோம். நம்ம அதில் உப்பு நிறைய போட்டதுனால இதுக்கு உப்பு தனியாக போட வேணாம். இதுலேயே உப்பு இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மோரில் உப்பு போட்ட மோரில் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா இதில் உப்பு ஏறி இருக்கும். ரொம்ப கம்மியான நேரம் தான் ஊற வச்சிங்கன்னா உப்பு இதில் ஏறி இருக்காது. அப்போனா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க இந்த சிக்கனுக்கு. இப்போ சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த சிக்கன் போட்டுடலாம். இந்த மேரினேஷன் ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை, உடனேவே போட்டுடலாம். இது அப்படியே டர்ன் பண்ணி விடுங்க. இது இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே இது பொரிச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக பொரிஞ்சிடும். 2 மினிட்ஸில் இது பொரிஞ்சிடும். ரொம்ப நேரம் பொரிக்க வேணாம், அப்புறம் ஹார்ட் ஆகிடும் சிக்கன். சிக்கன் ரொம்ப கலர்லாம் மாறாது, ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் போட்டிருக்கோம். லைட்டாக ஒரு ஒயிட்டிஷ் கலர்லேயே தான் இருக்கும். இது ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கனாலும் ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ எடுத்துடலாம். பாருங்க, பார்க்க ஒயிட்டாக தான் இருக்கும். ஃப்ரை ஆகலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நேரத்துக்கு. இந்த மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டேன். எண்ணெய் வந்து வடிச்சிட்டேன், எக்ஸஸ் ஆயில. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த தாளிப்பு வந்துட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் தான் செய்யணும். இதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 3 மிளகா நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய மிளகாய் இது. பூண்டு ஒரு 5-6 பல் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, பூண்டு போட்டுடலாம். இது கூடவே இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் போட்டுருங்க. இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பொடியெல்லாம் போட போகிறேன், அதனால் இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். காரமாக வேணுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. சிக்கனில் உப்பு இருக்கும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் விட்டுக்கலாம்.
1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் விட்டுக்கோங்க. ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர். இது வந்து புளிப்பில்லாத தயிர், புளிச்ச தயிர் யூஸ் பண்ண வேணாம். புளிச்ச தயிர் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம வினிகர் விடுறோம், கடைசியில் லைம் ஜூஸும் விடுவோம், அதனால ரொம்ப புளிப்பாயிடும். தயிரையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி இதில் எண்ணெய் பிரியணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ இதில் நம்ம இந்த பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். இது நல்லா இதில் கோட்டாகி நல்லா கொஞ்ச நேரம் இதில் ஃப்ரை ஆகணும். ஒரு 2-3 மினிட்ஸ் இதை அப்படியே வதக்கிக்கோங்க சிக்கனோடு சேர்த்து. ரெண்டு 3 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு வந்து சிக்கனை இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுடலாம். ரொம்ப 1/4 பழத்துக்கும் கம்மியான ஒரு பழத்துலேருந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இது விட்டுடலாம். நம்மளோட சிக்கன் மெஜஸ்டிக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான சூப்பரான சிக்கன் மெஜஸ்டிக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.